ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லது இது. தேவையான அளவு சுறா எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு புட்டு செய்கிற பதத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடானோடனே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி அது கொதிக்கும் போதே அதில் இருக்க தோலெல்லாம் உறிஞ்சு வரும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டு நம்ம தனியாக மாற்றி புட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. புட்டு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நறுக்குன பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு நல்லா போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு கலரிக்கோங்க. இப்போது ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலருங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம புட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் 5 நிமிஷமும் கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது கலரி விடுங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மீன் குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.